தமிழ்நாடோட ஃபீ ஸ்ட்ரக்சருக்கு வந்துடும். ரொம்ப சிம்பிளான ஃபீ ஸ்ட்ரக்சர் தான். நம்ம பே பண்ண போகிறது இதுதான். எப்போ பே பண்ணுவோம்? ரவுண்ட் 1ல் அலாட்மெண்ட் முடிச்சதும் டியூஷன் ஃபீ ப்ளஸ் ஸ்பெஷல் ஃபீ இதெல்லாம் சேர்த்து தமிழ்நாடு டிஎம்இக்கு அதே லாகின்ல ஒரு லிங்க் கொடுப்பாங்க, அதில் இந்த அமௌண்ட்டை பே பண்ணணும். இதுதான் டியூஷன் ஃபீ. இது போக என்ன ஃபீ எல்லாம் இருக்கலாம்? ஹாஸ்டல் ஃபீ, செக்யூரிட்டி டெபாசிட் இந்த ஹாஸ்டலில் நம்ம வந்து ஏதாவது ஒரு இனிஷியல் அமௌண்ட் கொடுப்போம், லைப்ரரி ஃபீ, திஸ் ஃபீ தட் ஃபீ அப்படி சொல்லி ஒரு செட் ஆஃப் ஃபீ இருக்கலாம். ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸில் யூஸ்வலாக இருக்கும், கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸில் கம்மியாக இருக்கும். ஹிடன் ஃபீஸ் எல்லாம் இன்ஸ்டியூட்ஸ் வாங்குவாங்க. ஹிடன் ஃபீங்கிறது அன்அக்கௌண்டடாக நீங்கள் 4.35 lakhsனு போய் நிற்பீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? இன்னொரு 4 லட்ச ரூபா கொடுத்தா தான் உங்களை அட்மிட் பண்ணுவேன் எம்பிபிஎஸ்ல. எதுவுமே அக்கௌண்ட் இல்லாமல் வருஷம் 4 லட்ச ரூபான்னு. இது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் திங் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். ஸோ எந்த தமிழ்நாடு இன்ஸ்டியூட்டையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா ப்ரைவேட் இன்ஸ்டியூட் எடுக்கிறதுக்கு முன்னாடி, கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கிற ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் சரி, வெரி கிளியர்லி சிஎம்சி தவிர மற்ற இன்ஸ்டியூட்ஸ், மேபி ஒரு ஃபியூ இன்ஸ்டியூட்ஸ் வந்து இதில் ப்ராப்ளம் இருக்காது, பிஎஸ்ஜி, வேலம்மாள் அந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸில் ப்ராப்ளம் இருக்காது. பட் கிளியராக செக் பண்ணிக்கோங்க. மற்ற இன்ஸ்டியூட்ஸ்லாம் எந்த இன்ஸ்டிடியூட்டில் அது மாதிரி ஹிடன் ஃபீ வாங்குறாங்க, அதை ஃபைட் பண்ண முடியும். நீங்கள் கிளியராக டிஎன்டிஎம்இ வழியாக நம்ம வந்து செலெக்ஷன் கமிட்டியில் அலைன்ட் ஒரு ஃபீ ஃபிக்ஸேஷன் கமிட்டி இருக்குது, அவங்க வழியாக ஃபைட்டும் பண்ண முடியும். அப்படி ஏதாவது ரெஃபரன்ஸ் வேணும்னா நீங்கள் எங்களுக்கு கேளுங்க, எப்படி அதை யூ கேன் டேக் இட் அப்புங்கிறத நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம். இந்த ஹிடன் ஃபீ இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் டிசிஷன்ஸ் எடுங்க. கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டுக்கு 18,000 rupees, செல்ஃப் ஃபினான்சிங் வந்து 4.35 to 4.5 lakhs டிபெண்டிங் அப்பான் த இன்ஸ்டியூட். இதில் இந்த டெவலப்மெண்ட் ஃபீ அது எல்லாமே வந்துடும். இதை தாண்டி அவங்க ஒரு ஃபீ ஆக்சுவலாக பண்ண மாட்டாங்க. சிஎம்சி வெள்ளூருக்கு ₹84,000 இப்போ பே பண்ணணும். அப்ராக்சிமேட்லி 84,000. இது லாஸ்ட் இயரோட இன்ஃபர்மேஷன். 84,000 பே பண்ணணும். இந்த 84,000ல் சிஎம்சி வெள்ளூருக்கு 51,000 தான் இயர்லி ஃபீ. மீதி இருக்கிறது ஒன் டைம் இந்த யூனிவர்சிட்டி அண்ட் அட்மிஷன் ஃபீ மாதிரி. ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் நம்ம ஃபியூ யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லையா, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன், ஸ்ரீ வெங்கடேஸ்வரான், இப்போ புதுசாக ஒரு யூனிவர்சிட்டி வந்திருக்குது, கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன், இது எல்லாத்துக்குமே அன்னை இது எல்லாத்துக்குமே 5,50,000 per year. இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ் சென்னைக்கு 1 lakh. அதாவது இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ் சென்னைக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா வழியாக போனால் 1 lakh. இஎஸ்ஐ ஆல் இண்டியா கோட்டா வழியாக போனாலும் 1 lakh. பட் ஆல் இண்டியாவில் ஐபி இஎஸ்ஐ ஐபின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு மட்டும்தான் 24,000 ரூபாய். யாராவது உங்ககிட்ட 24,000 ரூபான்னு சொன்னால் அது இஎஸ்ஐ ஐபி இன்ஷோர்ட் பர்சன்ஸுக்கு மட்டும்தான். இந்த கோட்டாக்கு 1 lakh தான் ஃபீ. கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ் பிடிஎஸ்க்கு 16,000, செல்ஃப் ஃபினான்சிங் பிடிஎஸ் இன்ஸ்டியூட்ஸ்க்கு 2,50,000. இதில் அடிஷ்னல் ஃபீ, நீங்கள் இந்த செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டியூட்ஸ் போகிறதா இருந்தால் மட்டும் அடிஷ்னல் ஃபீ. நார்மலாகவே அவங்க ப்ராப்பர் ரிசீட்டோட கொடுக்குற ஹாஸ்டல் ஃபீ, மிஸ்லேனியஸ் ஃபீ, லைப்ரரி ஃபீ, செக்யூரிட்டி டெபாசிட் இதெல்லாம் இருக்கும். அதுக்கு சில கவர்மெண்ட் காலேஜஸில் கூட இருக்கும். ஆனால் அதை தாண்டி ஹிடன் ஃபீ இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே எப்படி பே பண்ணுவீங்க? ஆன்லைனில் ஆர்டிஜிஎஸ், என்இஎஃப்டி, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் வழியாக பே பண்ணுவீங்க. அண்ட் ஃபுல் டியூஷன் ஃபீயும் நீங்கள் பே பண்ணணும். இது போக என்ஆர்ஐ கோட்டா சீட்ஸ் இருக்குது. என்ஆர்ஐ கோட்டா சீட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு கீழே வரும். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு கீழே என்ஆர்ஐ, மேனேஜ்மெண்ட் ஆர் மைனாரிட்டி கோட்டா சீட்ஸ் இருக்கு. அது எல்லாமே 50 டிஃப்ரெண்ட் ஃபீ ஸ்ட்ரக்சர். அதை தனியாக மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நம்ம பார்த்துக்கலாம். டிஸ்கண்டினியூஷன் ஃபீ, நான் ஒரு சீட் ஜாயின் பண்ணுறேன், ஜாயின் பண்ணிட்டு டிஸ்கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, ரவுண்ட் 2ல் ரிசைன் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. அது வரைக்கும் ரிசைன் பண்ணேன்னா ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு மேலே ரெசிக்னேஷன் பண்ணினேன் அப்படின்னா டிஸ்கண்டினியூஷன் ஃபீ அப்ளிகபிள். கோர்ஸ் சேர்ந்துட்டேன், காலேஜில் முடிச்சதுக்கு அப்புறம் நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னா டிஸ்கண்டினியூஷன் ஃபீ 6 மாதம் கழிச்சு எனக்கு பிடிக்கல அப்படின்னாலும் டிஸ்கண்டினியூஷன் ஃபீ அப்ளிகபிள். அது எவ்வளோ? 10 லட்ச ரூபாய் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு வேல்யூபிள் சீட்டை நீங்கள் யார்கிட்ட இருந்தோ எடுத்திருக்கீங்க. அட்மிஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? டிஸ்கண்டினியூஷன். ஸோ இந்த டிஸ்கண்டினியூஷன் இஸ் ஆஃப்டர் அட்மிஷனும் இதே இதுதான். இப்போ நம்ம 5 years பாண்டை பற்றி பேசுவோம். இப்போ செல்லர் லாஸ்ட் இயர் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு 5 year பாண்ட் போட்டிருந்தாங்க. யாருக்கு? 1 second. ஸோ யாருக்கு 5 year பாண்ட் போட்டிருந்தாங்க? எல்லாரும் முடிச்சதுக்கப்புறம் 5 வருஷம் கவர்மெண்ட்ல சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு பாண்ட் போட்டிருந்தாங்க. பட் அந்த பாண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணதே கிடையாது. பல வருஷமா இருக்கு, இம்ப்ளிமெண்ட் பண்ணதே இல்லை. இந்த அக்ரிமெண்ட் பாண்ட் இந்த வருஷம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ப்ராஸ்பெக்டஸ்ல ஒரு அனெக்ஸ்டரா இருக்குது, பட் அந்த கிளாஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இது எப்படியுமே நாட் இம்ப்ளிமெண்டட் டில் நவ். முடிச்சு எம்பிபிஎஸ் முடிச்சு 5 வருஷம் கழிச்சு 5 வருஷம் யாருமே உங்களை வெயிட் பண்ண சொல்ல போறதில்ல. சிஎம்சியில் மட்டும் 1 year பாண்ட், 2 years பாண்ட் ஒன்று இருக்குது. இன்கேஸ் நீங்கள் சிஎம்சி எடுக்கிறதா இருந்தால் அதுக்காக யாருமே சிஎம்சி மிஸ் பண்ணுறதில்ல. பட் நீங்கள் எங்களோட சிஎம்சி வீடியோவை தனியாக பார்த்துக்கலாம்.